தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். நீ வைரமாக இருந்தாலும் தேவையில்லாதவர்கள் கையில் சிக்கிக் கொண்டால் நீ வெறும் கூழாங்கல்லாகி விடுவாய். இது நம்ம நல்லா நினைச்சுக்கணும். ஏன்னு கேட்டா, நம்ம எல்லாவற்றிலும் திறமைசாலியா இருப்போம். ஆனா, தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாதவர்களுடன் நம்ம போய் சேரும்பொழுது என்ன ஆகும்னா, நாம் வெறும் கூழாங்கல்லாகி விடுவோம். வைரத்தின் மதிப்பு என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நீ வெறும் கூழாங்கல்லாக இருந்தா கூட, நல்ல ஒரு ஞானம் உள்ளவர்களிடம், தகுதி உள்ளவரிடம் நீ சேரும்பொழுது வைரமாக ஜொலிக்கப்படுவாய். எவ்வளவு அழகா இருக்கு இல்ல இது? அதுக்கு தான் சொல்றது, நம்மளுடைய தகுதி என்பது நம்மை சார்ந்தது இல்ல, நாம் சேரும் இடத்தை பொறுத்தது. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு நம்ம போறோமா? இதனால என்ன பிரயோஜனம்? இதனால ஏன்னு கேட்டா, நம்ம தேவையில்லாத விஷயங்கள், உலகாய விஷயங்கள் நம்மளை ஈர்த்து விடும். கஷ்டமான விஷயங்கள் இனிமே ஞானத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்டா, ஒரு மாயைக்குள் இருப்போம். உலக இன்பம் மட்டும்தான், புற உலகி இன்பத்திற்காக மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது அப்படி இருக்கும்பொழுது நாம் வைரமாக இருந்தாலும் கூழாங்கல்லாக மாற்றப்படுவோம். இது நிறைய நம்ம பார்த்திருக்கோம். இவனுடைய சேர்க்கை சரியில்லை, இதனால இவன் மாறிட்டான், இவன் நல்ல பையனா தான் இருந்தான், நல்ல பொண்ணா தான் இருந்தான், நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்ல. அப்போ ஒருத்தர் நம்மை மாற்றுவது என்பது நம்முடைய வீக்னஸ், நம்மளுடைய இயலாமையினால் தான் அவர்கள் மாற்ற முடியும். நீங்க பியோர் சைவமா இருக்கீங்க, நீங்க சைவத்தையே சாப்பிடுறீங்க, ஒருத்தர் அசைவம் சாப்பிடும்போது நீ சாப்பிடு சாப்பிடுன்னு 4 வாட்டி சொல்லும் பொழுது நமக்கு எங்க போகுது இல்லையா? நாம் சாப்பிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இல்ல, நம்ம என்ன சொல்றான் ஒரு ஃப்ரெண்டு, சாப்பிடுவோமே அப்படின்னு சாப்பிட்டா நாம் என்ன பண்ணுவோம்? இருந்த அத்தனை ஆற்றலும் குறையும், அத்தனை கஷ்டங்கள் நமக்கு வரும். அப்பொழுது நாம் உண்மையிலே ஒண்ணுமே இல்லாத ஆகிவிடுவோம். அதனால் நாம் சேரும் சேர்க்கை என்பது நல்ல ஒரு சேர்க்கையாக இருக்க வேண்டும். இன்னொன்னு, தரம் பார்த்து நாம் அவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். இவங்க ஓகே, இவங்க நமக்கு செட் ஆவாங்க, இவங்களுடைய குணங்கள் நமக்கு ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லி நம்ம சேரும் பொழுது ஞானத்தை அவர்கள் மூலியம் நாம் தெரிந்து கொண்டோமா? நம்மிடம் இருக்கும் ஞானத்தை அவர்களுக்கு நாம் பகிர்ந்து அளித்தோமா? இந்த மாதிரி யோசிக்கணும் ஒரு விஷயம். யாராவது ஃபோர்ஸ் பண்ணா நம்மளால சாப்பிட முடியுமா? சாப்பிடக்கூடாது. அந்த இடத்தில் நமக்கு சுய ஒழுக்கம் என்பது தேவை அப்படின்னு சொல்லி நாம திரும்பி வரணும். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எப்பயுமே நம்ம வைரமா ஜொலிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மை சார்ந்து இருப்பவர்களுடன் நாம் அவர்களுடைய குணங்களை ஈர்க்க கூடாது. அதனால நம்மள அவங்க மாத்துனா அவங்க தவறு கிடையாது, நம்மளுடைய தவறு. இப்ப நாம எப்படி இருக்கணும்னா, எப்பயுமே ரொம்ப ஒரு ஞானம் மிக்கவர்களாக விழிப்புணர்வு என்பது மிக மிக முக்கியம். அந்த விழிப்புணர்வுடன் இருக்கும் பொழுது தவறுகள் இழைக்காது, தவறுகள் நடக்க விடமாட்டோம். இந்த இடத்துல இது பேசியிருக்க கூடாது, இந்த இடத்துல இவங்களோட நான் சேர்ந்து இருக்க கூடாது, அவங்க செய்யற செயல்களை நாம் அதுல கவர்ந்து இழுத்து நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு நிறைய ஒரு ஞானம் வேண்டும். இந்த புரிதல் வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.